அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாளை தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி 24/7/2024 புதன்கிழமை. நாளைய தினம் விநாயக பெருமானை இந்த முறையில் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கிடைக்கும், பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நாளைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாள்னே சொல்லலாம். அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் அவரை நினைத்து நாம் வழிபாடு இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தமிழர்களின் வருட கணக்கு சூரியனை அடிப்படையாக கொண்டதாகும். அந்த வகையில் 12 மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்தில் 4வதாக வருவதுதான் இந்த ஆடி மாதம். சூரியன் புதன் பகவானுக்குரிய மிதுன ராசியிலிருந்து சந்திர பகவானுக்குரிய கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம்தான் இந்த ஆடி மாதம். சூரிய பகவானின் ஒளியை பிரதிபலிக்கும் கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறார். அவருக்குரிய ராசியில் சூரிய பகவான் பிரவேசிப்பதால் இந்த ஆடி மாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் நாளைய தினம் இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானை விரதமிருந்து இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்வதனால் அவருடைய அனுகூலம் அனுக்கிரகம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆடி மாதம் என்றாலே கோயில் திருவிழாக்கள், தெய்வங்களுக்கான சிறப்பு வழிபாடுகள், அன்னதானம், இது எல்லாமே கோயில்களில் நடக்கும். ஒரு மாதமாக இருக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். நாளை இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு 4வதாக வரக்கூடிய திதி தான் தேய்பிறை சதுர்த்தி, இல்லைன்னா மாத சங்கடகர சதுர்த்தினே சொல்லலாம். விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்குரிய மிக சிறந்த நாள். நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது சங்கடகர சதுர்த்தி, மிகவும் சிறப்பான நாள். இந்த ஆடி மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நம் நாளைய தினம் அதிகாலையிலே எந்திரிச்சு நீராடி காலை முதல் மாலை வரை விநாயக பெருமானை நினைவோடு நாம் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். எங்களால் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் எடுத்துக்கோங்க. பால் பழம் சாப்பிட்டு மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க. விநாயக பெருமான் கோயிலுக்கு போய் அங்கே அபிஷேகம்லாம் நடக்கும். ஏன்னா தேய்பிறை சங்கடகர சதுர்த்தினால் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால், வாசமிக்க மலர்கள், அருகம்புல் அவருக்கு பிடித்தமானது, எருக்கம்பூ, மஞ்சள், விபூதி, இந்த மாதிரி உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் அபிஷேகத்துக்கு நாளைய தினம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விநாயகரை வழிபாடு செய்கிறதுக்காக நாளைய தினம் நீங்கள் கோயிலில் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் கோயிலை நீங்கள் 11 முறை வலம் வர வேண்டும். கோயிலில் அனைத்து பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோயிலை நீங்கள் சுற்றி வரணும் 11 முறை. இந்த ஆடி மாதம் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால காரிய தடை ஏதாவது இருந்தாலும், ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் தாமதமாக இருக்குது, அது நடத்தவே முடியலை அப்படின்னு இருக்கவங்க அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும், நிவர்த்தி ஆகும். நாளைய தினம் விநாயகர் பெருமானை மன நிறைவோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. புதிதாக ஒரு முக்கியமான ஒரு முயற்சி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா, முக்கியமான வேலையாக இருக்கட்டும், எது செஞ்சாலுமே நாளை தினம் செய்யுங்க, வெற்றியே ஆகும். பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதே நடைபெறும். முக்கியமாக நாளை புதன்கிழமை தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. குழந்தைகள் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்க வேண்டும் நினைக்கிறவங்க அவங்க நல்லா படிக்கணும், நல்லா வெற்றி அடையணும், கல்வியில் நல்ல ஒரு முயற்சி, முதல் மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினச்சி குழந்தைகளுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம். நீண்ட காலமாக வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்க பெறுவாங்க நாளைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்வதினால். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலையில் நாங்கள் இருக்கோம், எத்தனையோ மாதம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டோ இருக்கோம் பதவி உயர்வு வரும் அப்படின்னு, அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பெருகும். அது புதன்கிழமை நாளை வருது, அதனால் புதன் பகவானுக்குரிய வழிபாடு செய்யலாம்.
குழந்தைகளை வந்து கோயிலுக்கு நாளைய தினம் கூட்டிகிட்டு போய் விநாயகர் முக்கியமான தெய்வம், முழு முதற் கடவுள் விநாயகர்னு சொல்லி நீங்கள் குழந்தைகளையும் வழிபாடு செய்ய வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் முழு சங்கடகர சதுர்த்தி இருக்குது. அதனால விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச சுண்டல் இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கோயில்களில் உள்ள வர்ற மக்களுக்கு எல்லாமே இங்கே பிரசாதமாக கொடுக்கறதுனால அவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்துவாங்க. அதனால இதை ஒரு காரியம் முடிஞ்சால் செய்யுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள். நன்றி.